ஒரு நாள் ராத்திரி குட்டி பசங்க எல்லாரும் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. இது ஸ்டோரி புக் வசு. உனக்கு நான் இப்ப இத படிச்சு கதை சொல்ல போறேன். அண்ணா நீ என்ன பண்ற? நான் பாட்டு புக் படிக்கிறேன். பிரேம், நீ பாட்டு புக் படிக்கிறியா? அப்பனா உனக்கு பாட தெரியுமா? தெரியுமே. அப்படியா? அப்பனா ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேல ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா. ஏய் பிரேம், இது ஒன்றும் பாட்டு இல்லை, இது ஸ்கூல்ல கத்து கொடுக்குற ரைம்ஸ். இப்போ நீ என்ன படிச்சிட்டு இருக்க? பாட்டு புக்கு தானே, அப்போ பாட்டு தானே பாடணும். நீ ஏன் ரைம்ஸ் பாடுற? இதுல அதுதான் இருந்துச்சு, அதுக்கு தான் நான் அதை பாடினேன். அப்பனா அது பாட்டு புக்கு இல்லை, ரைம்ஸ் புக்கு. உங்க 2 பேருக்கும் பார்த்தே தெரியல. நான் பாடுதா? ஆத்தி சக்கரை கட்டை பார்த்தா பப்பரை கட்டை ஆத்தி துண்ணன துண்ணே ஏ ஏ ஏ கண்ணிமா. என்ன நான் பாட்டு பாடினா எல்லாம் சிரிச்சிடுங்க. வச்சு, நீ பாடின பாட்டு எல்லாமே தப்பு. பிரேம், அது சின்ன குழந்தைக்கு என்ன தெரியுமோ அதை தான் பாடும். நீ சூப்பரா பண்ண வசு. தேங்க்யூ. நிலாக்கா, நீங்க கதை சொன்னீங்களா? சொல்லுங்க. கதையா? சொல்ற கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு 4 மாடு இருந்துச்சாம். அந்த 4 மாடும் தினமும் புல்லு சாப்பிட காட்டுக்கு போகுமா. நிலா, மாடுனா புல்லு தானே சாப்பிடும். இங்க பாருங்க பிரேம், இந்த மாதிரிலாம் என்ன கிண்டல் பண்ண, நான் கதையே சொல்ல மாட்டேன். அண்ணே கம்பெனி. சரி சரி, சொல்லு சொல்லு, நான் ஒன்றும் சொல்லலை. அந்த 4 மாடும் புல்லு சாப்பிட்றத ஒரு புலி பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். என்னது, புலி பார்த்துச்சா? புலி பார்த்தா மாடை ஒன்றும் பண்ணாமல் இருக்குமா? அடிச்சு சாப்பிடணும்ல. அண்ணே இப்பதானே உன்னை பேசாத சொன்னேன். அந்த 4 மாடை சாப்பிட்றத பார்த்த புலி இந்த 4 மாடையும் நம்ம சாப்பிட்டணும்னு ஒரு பிளான் போட்டுச்சான். அந்த புலி ஒரு நாள் அந்த 4 மாடையும் சாப்பிடலான்னு அவங்க கிட்ட போச்சான். ஐயோ அக்கா, அப்ப மாடை புலி சாப்பிட்டுடுச்சா? அந்த 4 மாடும் புலிய பார்த்துட்டு பயப்படாம அத கொம்பாலே விரட்டி விட்டுடுச்சுங்களாம். 4 மாடும் ஒன்னா கொம்பால குத்த வந்ததால புலி பயந்து அங்கிருந்து ஓடிடுச்சு. சூப்பர், அப்ப புலி மாடு ஒன்னும் பண்ணலையாக்கா? அதுக்கப்புறம் அந்த புலி ஒரு பிளான் போட்டுச்சு. இந்த 4 மாடும் ஒன்னா இருக்கிறதால தானே நம்ம கிட்ட வந்து கொம்பால குத்த வந்துச்சு. இந்த 4 மாடையும் நம்ம தனித்தனியா பிரிச்சுட்டோம்னா ஒரு நாளைக்கு ஒரு மாடை அடிச்சு நம்ம சாப்பிடலான்னு ஒரு அழகான பிளான் பண்ணிச்சான். ஒரு நாள் புலி ஆசைப்பட்ட மாதிரியே 4 மாடும் அவங்களுக்கு அவங்களே சண்டையை போட்டுக்கிட்டு தனித்தனியா பிரிஞ்சு மேய ஆரம்பிச்சாங்களாம். இதை பார்த்த புலி இதுதான் நமக்கு கரெக்டான சமயம்னு சொல்லிட்டு முதல்ல போய் ஒரு மாடை அடிச்சு சாப்பிட்டுடுச்சான். அதுக்கப்புறம் தினமும் இதே மாதிரி தனித்தனியா இருக்க மாடை போய் ஒரு நாளைக்கு ஒரு மாடுன்னு எல்லா மாடையும் அடிச்சு சாப்பிட்டுடுச்சான். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன தெரிஞ்சுக்கணும்க்கா? 4 மாடும் ஒன்னா இருக்கிறப்ப அந்த புலியால ஏதாச்சும் பண்ண முடிச்சுதா? இல்லையே, அதுதான் எல்லாம் கொம்பால குத்த வந்த புலி பயந்து ஓடி போச்சுல. கரெக்ட். 4 மாடு ஒன்னா இருக்கிறப்ப என்ன பண்ணாங்க? புலி வந்ததுக்கு அப்புறம் புலிய கொம்பாலேயே அடிச்சு விரட்டிட்டாங்க. அதே அந்த 4 மாடும் சண்டை போட்டு தனித்தனியா போனதுக்கு அப்புறம் புலி ஒருத்தரை அடிச்சு சாப்பிட்டுடுச்சு. அதுக்கு தான் சொல்றேன், எப்பவுமே எல்லாரும் ஒன்னா சண்டை போடாம இருந்தாதான் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால அதை தாக்கு பிடிக்க முடியும். அதனால தான் சொல்றேன், நம்ம 4 பேரு கூட எப்பவுமே சண்டையே போடாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். சரியா?
வசுக்குட்டி, இப்ப அக்கா சொன்ன கதை உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. அந்த கதையில வர மாடு நம்ம 4 பேரு தானே. இப்போ எங்க புள்ளி யாருக்கா? எதுக்கு திதிக்கிறா? வசுக்குட்டி, உங்க அக்கா உனக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய கதை சொன்னா உனக்கு அந்த கதையில எதுவுமே புரியலையா? நம்ம 4 பேரும் அதுல இந்த 4 மாடு தான் புரிஞ்சுதா? ஆமா, அதுல வர 4 மாடு நம்ம தானே. என்ன பிரேம், அவளுக்கு போய் கதை புரியலன்னு சொல்ற? அவ குட்டி பாப்பாவா இருந்தாலும் நான் சொன்ன கதை புரிஞ்சுதா தானே? நம்ம இங்க 4 பேர் இருக்கோம், அந்த 4 பேரும் நம்ம மாடு கணக்குல வச்சுட்டா. இதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. வசுக்குட்டி, நீ சொன்னது கரெக்டு தான். நம்ம 4 பேரும் தான் அந்த 4 மாடு மாதிரி. நம்ம 4 பேரையும் பிரிக்க எந்த புலி வந்தாலும் நம்ம பிரியவே கூடாது. நம்ம எப்பவுமே ஒற்றுமையா இருந்தாதான் நம்ம 4 பேரையும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேக்கா, நம்ம எப்பவுமே ஒன்னா இருக்கலாம். நம்ம கிட்ட யார் வந்தாலும் அவங்க நம்ம கொம்பாலே குத்தி விரட்டி விட்டுலாம். சூப்பர். நான் சொன்ன கதை உனக்கும் புரிஞ்சுதுன்னு எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிடுச்சு. ஒரு நாள் ஸ்ரீதேவி அவங்க அம்மா கிட்ட பேசலான்னு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னம்மா ஸ்ரீதேவி, ஃபோனே பண்ண மாட்டேங்கிற? எவ்வளோ நாளாச்சு உங்ககிட்ட பேசி. என்னம்மா, அம்மா கிட்ட பேசுறத விட நீ அவ்வளோ பிஸி ஆயிட்டியா? இதையாம கேட்குற? அதான் என் புருஷன் இருக்கானே, போய் தங்கச்சியை பார்த்துட்டு வரேன்னு போனவன் கையோட அவளையும் அவன் பிள்ளைங்களும் கூட்டிட்டு வீட்டில் வந்து உட்கார வச்சுட்டான். அதுங்களுக்கு ஆக்கி அரைச்சி கொட்டவே நேரம் சரியா இருக்கு. இதுல நான் எங்க உங்ககிட்ட போனை போட்டு பேசுறது? என்னடி சொல்ற? உன் புருஷன் உன் நாத்தனார கூட்டிட்டு வந்துட்டானா? அட, அந்த ஆள் அப்படிதாம்மா பண்ணிட்டு என் உயிரை எடுத்துட்டு இருக்கான். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாரு. என்னதான் பண்றதோ? உங்க புருஷனுக்கு கொழுப்பு ஜாஸ்திடி. அது சமைச்சு போட நீ தான் ரெடியா இருக்கல, அதுக்குதான் அவளை தூக்கி வீட்டுல உட்கார வச்சிருக்காரு. எனக்கு அவ வீட்டில் வந்து உக்காஞ்சதுலேருந்து ஏதோ என்னை பிடிச்சி ஆட்டுற மாதிரியே இருக்கு. கொஞ்சம் நேரம் கூட நிம்மதியாக அப்படி ரெஸ்ட் எடுக்க முடியலமா? ஆக்கிறதும் அரிக்கிறதும் துவைக்கிறதும் கழுவுறதும் இதே சரியா இருக்குன்னா பாரு, ஒரு நிமிஷம் கூட என்னால் உட்கார முடியல. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. அதனாலேயே நான் இப்போ கொஞ்சம் இழைச்சி கூட போயிட்டோமா. அதுக்கு தாண்டி நானே உனக்கு ஃபோன் பண்ண நினச்சேன். அதான் அந்த நிலா பொண்ணு கூட ஸ்கூல்லாம் லீவெல்லாம் விட்டுட்டாங்கல்ல, நீ வசுவை கூட்டிட்டு ஊருக்கு வந்து சேர வேண்டியது தானே. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போறப்பதான் சாப்பாடு கட்டணும், அவளை ஸ்கூல்ல இட்டுன்னு வரணுன்ற வேலையா இருந்தேன். இப்பதான் ஸ்கூல் லீவ் விட்டாங்களே, இதுதான் சாக்குன்னு உன் புருஷங்கிட்ட எதையாச்சும் சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு சீக்கிரம் ஊரை வந்து சேரு. நாங்க வேற லீவுக்கு எங்கெல்லாம் வெளியே போலானே ரெடி ஆயினுக்குறோம். நீ வந்தா எல்லாம் சேர்ந்தே போயிட்டு வந்துருவோம். என்னம்மா சொல்ற? நீ சொல்றது ஏதாச்சும் நல்லா இருக்கா? என் நாத்தனார் காரி வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கப்ப நாங்க வந்து உட்காந்தனா எல்லாம் என் மூஞ்சிலே காரி துப்புவாங்க. நான் என்ன பண்றது? ஏய், நீ உன் புருஷனை பத்தி உன் நாத்தனார் காரி வந்து உட்காந்துருக்கான்னு யோசிக்கிற, அந்த ஆளு உன்னை பத்தி யோசித்தானா? நீ அதெல்லாம் தெரியாது. எங்க அம்மா என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. நாங்க எல்லாரும் வெளியே போறோமா, டூருக்கு போறாங்க. நான் போய் அவனை சொல்லிட்டு உன் புருஷன்கிட்ட ஏதாச்சும் பேச்சு இல்ல பிரச்சனையாச்சும் பண்ணிட்டு சீக்கிரமா வீட்டை வந்து சேரு. உன்னை வளர்த்து உன் புருஷனுக்கு 2வது வாரம் கட்டி கொடுத்தது அவன் அக்கா தங்கச்சிக்கு ஆக்கி அரைச்சி போட்டு உட்காந்துக்கிறதுக்க? அதுக்கு நான் உன்னை வளர்த்து உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். எல்லாரும் ஜாலியா போறீங்க, எனக்கும் வரணும்னு ஆசையா தான் இருக்கு. சரி இரு, நான் அந்த ஆள் மட்டும் கொஞ்சம் பேசி பார்க்குறேன். என்ன சொன்னாலும் அந்த ஆள் அனுப்ப போறதில்ல. உன் ஆசைக்காச்சு நான் பேசுறேன். அனுப்புனா எனக்கும் ஜாலி தான், எனக்கும் உங்க கூட எல்லாம் ஊரை சுற்றணும்னு ஆசையா தான் இருக்கு. சரிம்மா, நான் அவர் வந்ததுக்கு அப்புறம் கேட்டு உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். நான் வச்சுட்டா? சரி, உடம்பெல்லாம் பார்த்துக்கோண்ணா. சரி, பாய். மாமா, பேச்சு வாக்கல அப்பா எப்படிங்கிறாருன்னு கேட்க மறந்துட்டேன். அப்பா உடம்பெல்லாம் பிரச்சனை இல்லைல்ல, மாத்திரை முதல்ல கரெக்டாக எடுத்துக்கிறாரா? அப்பாவையும் கேட்டதா சொல்லு. நான் அப்புறமா அப்பா கிட்ட தனியாக ஃபோன் பண்ணி பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்காங்கடி. உங்கள் அப்பாலாம் நல்லா மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கேன், நல்லா தான் இருக்காரு. நான் உங்கள் அப்பாவை கேட்டதாகவும் சொல்கிறேன். சரி, நீ பத்திரம் ஏதாவது சாக்கு போக்க சொல்லிட்டு சீக்கிரம் ஊரை வந்து சேர்றதுக்கு பாரு. வச்சுட்டா? பாய்.